கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எஜுகேஷன் நல்லா இருக்குது. கல்வி மட்டும் இல்லை, யாரெல்லாம் சொந்தமாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன், கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சேன், கார் வாங்கணும்னு நினச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி அனுபவிக்கணும்னு நினச்சவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்பு, சோர்ஸஸ், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உருவாகும். இந்த வாரம் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம், பெருசாக சக்ஸஸ் இல்லை. ஆனாலும் கூட உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களை அறியாத மகிழ்ச்சி இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் யாரையும் நம்பி பெருசாக நீங்கள் செயல்படாதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்பாமையும் இருக்க வேண்டாம். இது ரெண்டுமே முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் பெரிய லெவலில் பிராடாக இருக்கும். பெரிய லெவலில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். யார் நல்லவங்க கெட்டவங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு அது எல்லாமே கிடைக்கும். இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்மார்ட். ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, குறிப்பாக கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஸோ முதல்லே சொன்ன மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், கவனம். ஸோ இந்த வாரத்தில் நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், அவர்களுக்காக நீங்கள் பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் சுமார் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி மகிழ்ச்சி, உறவு சந்தோஷகரமாக இந்த வாரம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முழுமுதற் கடவுளாக விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள். சனி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.